ஸ்ரீ குருப்பியோ நமக. மகாபெரிவாளோட அற்புதங்களில் நான் படித்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு ஜமீன்தார் இருந்தாராம். பரமாச்சாரியாலோட பரம பக்தர் அவர். எத்தனையோ பாலடைஞ்ச கோயில்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணினவர் அவர். எதிர்பாராத விதமாக ஒரு சோதனை வந்துருத்தவருக்கு. பெரிய அளவில் நஷ்டமும் ஏற்பட்டாச்சு. மனசு உடஞ்சி போயிட்டாராம். தெய்வம் கைவிட்டுடுத்து அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அவர் சுவாமியை கும்பிட்றத கூட வெறுத்து நிப்பாட்டிட்டாராம். அந்த சமயத்தில் தான் மகாபெரிவா கும்பகோணம் பக்கத்தில் முகாமிட்டிருந்தா. அவர் அங்கே வந்திருக்கிற தகவல் தெரிஞ்ச உடனேயே மகாபெரிவா கிட்டேயே போய் தன்னோட நியாயத்தை கேட்டுடலாம் அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காக அங்கே வந்தாராம். வெறுங்கையோடு வந்திருந்ததுலேயே விரக்தி பட்ட வருத்தமாக மகாபெரிவாளுக்கு தெரிஞ்சுதான். வழக்கம் போல் இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் நமஸ்காரமும் பண்ணாராம். ஆனால் ஆச்சாரியா அதெல்லாம் கவனித்த மாதிரியே காட்டிக்காம ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கிறாப்புல தெரியறதே. என்ன கேட்கணும் உனக்கு அப்படின்னு கண்ணிலேயே கேட்டாராம். அவரோட ஜமீன்தாரோட முகத்தையும் பார்த்தாராம். பெரியவா, நான் பண்ணாத தர்மம் கிடையாது, செய்யாத திருப்பணி கிடையாது, கும்பிடாத சுவாமி கிடையாது. அப்படி இருக்கிறச்ச இந்த மாதிரி ஒரு சோதனையை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கக்கூடாது. அப்புறம் எதுக்காக நான் அதை கும்பிடணும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளையும் நெருப்பு மாதிரி கக்கினாராம் மகாபெரிவா கிட்ட. அமைதியாக கேட்டுண்ட ஆச்சாரியா, நீ இப்போ ரொம்ப விரக்தியில் இருக்க, உனக்கு அட்வைஸ் பண்ணினா அது எடுபடாது, அதனால் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னாராம். உப்பு விற்கிறவனுக்கு உப்பு குறவன்னு பேர். அப்படி ஒரு உப்பு குறவன் இருந்தான். காமாட்சியோட பரம பக்த அவன். காத்தால கண்ணை வீழ்ச்சி எழுந்திருக்கிறதையும் தூங்க போகிறச்சையும் அம்பாள் பேரை காமாட்சி காமாட்சின்னு சொல்லிட்டு தான் செய்வானாம். உப்பு மூட்டைகளை கழுத மேலே ஏற்றி சந்தை நடக்கிற இடத்துக்கு கொண்டு வருவான். பெரும்பாலும் இவங்கிட்டயே எல்லாரும் வாங்கறதுனால கொஞ்சம் நிறையவே பணம் சேரும் அவனுக்கு. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரிலாம் பாதை வசதியெல்லாம் கிடையாது, ஒத்தையடி பாதை தான். அதனால் திருடாலும் நிறைய இருந்தா. ஒரு நாள் சந்தை நேரம் ஆரம்பிச்சுது. சரியாக அதே சமயத்தில் திடீர்னு வானை இருட்டி ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் ஜோன்னு மழை கொட்டிடுது. உப்பு குறவனு பரபரப்பாக உப்பு மூட்டையெல்லாம் எடுத்து நகர்த்தி வச்சுட்டே இருந்தான். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லாதபடிக்கு மொத்த உப்பு மழை தண்ணியில் பட்டு கரைஞ்சி ஓட ஆரம்பிச்சிட்டு அவ்வளோதான். அப்படியே விக்கிச்சு போய் நின்னானா அவன். லாபம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, முதலுக்கே மோசம் ஆயிடுத்தே. அவனோட விரக்தி அப்படியே கோபமாக மாறித்து. அது அப்படியே காமாட்சி அம்பாள் மேலேயும் திரும்பித்தான். காமாட்சி காமாட்சின்னு ஒன்றை தானே கும்பிட்டேன், இப்படி மொத்தத்தையும் நஷ்டப்படுத்திட்டியே. பக்தன் காய போட்ட நெல்லை கூட நனையக்கூடாது அப்படின்றதுக்காக வேலியெல்லாம் கட்டினாராம் பரமேஸ்வரர். இந்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இது கூட பொய்யா தான் இருக்கும் போல. ஏன்னா தாயாரான உனக்கே பக்தன் மேலே இறக்கம் இல்லாதப்போ உன்னோட ஆத்துக்காரருக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு அம்பாளை திட்டின்ண்டே இனிமேல் எந்த தெய்வத்தையும் நான் கும்பிட போகிறதே கிடையாது அப்படின்னு வெறுப்பாக கத்தினானாம். கத்திட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். கழுத மேலே வெத்து சாக்க போட்டுட்டு வெறுங்கையோட காட்டில் அந்த ஒத்தையடி பாதையில் புறப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே போயிட்டு இருந்தவன், டேய் பிடிங்கடா அவனை, அவன் கையில் இருக்கிற பணத்தை மொத்தையும் பறிங்கடா அப்படின்னு ஒரு பெருங்குரல் கேட்டுதான். கேட்ட உடனே அப்படியே நடுங்கி போய் நின்னானாம். அந்த திருடங்கையில் இருந்த அருவா அந்த இருட்டிலையும் மின்ன ஆரம்பிச்சுதான். நடுங்கி போய் அந்த குறவன் நம்ம உசுறு நம்மளோடது இல்லை அப்படின்னு தோண ஆரம்பிச்சாச்சு அவருக்கு. மரியாதையாக பணத்தெல்லாம் குடுடா அப்படின்னு கேட்டுட்டே அவன் மடியில், இடுப்பில், கழுத மேலே இருந்த சாக்கில் ஒரு தம்படி கூட விடாமல் எல்லா இடமும் தேடினானா திருட. எங்கேயும் ஒரு பைசா கூட இல்லை. டேய், எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க பணத்தை? பணமா? ஏது பணம்? அதான் கொண்டு போன உப்பு மூட்டை மொத்தமும் மழையில் கரைஞ்சி ஓடிடுச்சே, அப்புறம் ஏது வியாபாரம், ஏது காசு? படபடப்பா பயத்தோட சொன்னானா உப்பு குறவன். இன்னைக்கு நீ தப்பிக்கணுன்றது சாமி நினச்சிருக்கு, அதனால நீ பிழைச்சிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி மறைஞ்சிட்டானா திருடன். மழை விட்டு வானம் தெளிய தெளிய குறவனோட மனசுக்குள்ளேயும் ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு மட்டும் மழை பெய்யாமல் இருந்து உப்பு வித்த காசோடு நம்ம வந்திருந்தா உசுறு தப்பியிருக்கவே முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான். நம்ம கும்பிடுற காமாட்சி தான் நம்மளை காப்பாத்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுட்டாவன் அப்படியே தன்னை மறந்து அம்பாள் கிட்ட உருகி வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டான். மகாபெரிவா இந்த கதையை சொல்லி முடிச்சதுமே ஜமீன்தாருக்கு தன்னோட தவறு என்ன அப்படின்றது புரிஞ்சு போச்சு. தனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தான் இப்படி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு மனசு நிறைவோட பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டுட்டாராம். கொஞ்ச காலம் கழிச்சு அதே ஜமீன்தார் மறுபடியும் பெரியவாளை தரிசிக்க வந்தாராம். பெரியவா நமஸ்காரம். போன தடவை நான் வர்றச்ச என்னோட சொத்து மொத்தமும் பறிபோக போகிற மாதிரி இருந்தது, அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த சொத்தெல்லாம் எனக்கு பாரம்பரியமாக வந்தது அப்படிங்கிறதுக்காக விவரங்கள் எல்லாம் என்னோட முன்னோர்கள் திருப்பணி பண்ணின ஒரு கோவிலில் இருந்த பிரமாண பத்திரங்கள் மூலமாக தெரிய வந்தது. அதனால் எல்லாமும் எனக்கே திரும்ப கிடச்சிடுது.
விரக்தியில் பேசிட்டேன். உங்களை சாட்சாத் பரமேஸ்வரனாவே நினச்சிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாங்கமாக நமஸ்காரம் பண்ணினாராம். உப்பு கரைஞ்சி போன கதையை ஆச்சாரியா அன்னைக்கு சொன்னதே, உன்னோட கஷ்டமும் ஒரு நாள் மொத்தமாக கரைஞ்சு போகும் அப்படின்னு ஜமீன்தாருக்கு உணர்த்துறதுக்கு தான் அப்படின்றது அங்கே இருந்த எல்லாருக்கும் தோணிதான். மகாபெரிவாளோட மகிமையை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கரா.